இப்போ நான் சொல்ல போகிற ரீசனுக்காகவாது நமக்கு சேலரி ஸ்லிப் மெத்தடுங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும். ஒன்று, நம்ம வயசான காலத்தில் நம்ம பசங்கள்கிட்டையும் நம்முடைய சொந்தக்காரங்கள்ட்டையும் கையேந்தி நிற்கிறத நம்ம தவிர்க்கலாம். ரெண்டாவது நம்மளுடைய சம்பளத்தை எங்கே செலவு பண்ணுறோம், எங்கே சேமிக்கிறோங்கிறத ஈஸியாக ட்ராக் பண்ணலாம். 3, லாங் டேர்மில் நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 4, நமக்கு ஏதாவது கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வந்தால் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த டைப் ஆஃப் சேவிங்ஸ் மெத்தட் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே சேலரி ஸ்ப்ளிட் டெக்னிக் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான காரணங்கள். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் ஆஃப் த ப்ரூவன் அண்ட் ஈஸியஸ்ட் டெக்னிக் தான் பார்க்க போகிறோம். அது என்ன டெக்னிக் அப்படின்னா 6 ஜார் டெக்னிக். இந்த வீடியோவில் பார்க்குற கேல்குலேஷன்ஸ் எல்லாமே என்னுடைய சேலரியை எக்ஸாம்பிள் வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வாங்க ஃபஸ்ட்டு ஜாரை பற்றி பார்க்கலாம். இந்த முதல் ஜார் உங்கள் மாத தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய ஜார். இதனுடைய அளவு 50%. அதாவது உங்கள் சம்பளம் 35,500 அப்படின்னா இதில் 17,750 இந்த ஜாரில் இருக்கும். இந்த ஜாரில் இருந்து தான் உங்களுடைய மாத தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், மந்த்லி பில்ஸ், க்ரோசரிஸ், ரெண்ட். உங்கள் வீட்டுக்கு மாதம் ஏதாவது செலவுக்கு அனுப்பணுனாலும் இந்த அமௌண்ட்லேருந்து தான் அனுப்பணும். அடுத்து ரெண்டாவது ஜாரை பற்றி பார்க்கலாம். இந்த ஜாருடைய அளவு 15%. அதாவது உங்கள் மாத சம்பளம் 35,500 அப்படின்னா அதில் 5,325 இந்த ஜாரில் இருக்கும். இந்த அமௌண்ட்டை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு செலவு பண்ணணும், அதே நேரத்தில் வளரவும் செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், கோல்டு, ஸ்டாக்ஸு, இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த அமௌண்ட்டை போடுங்க. இப்போது மூணாவது ஜாரை பற்றி பார்க்கலாம். இந்த மூணாவது ஜார் உங்களுடைய லாங் டேர்ம் அண்டு ஷார்ட் டேர்ம் நீட்ஸ்க்கான ஜார். அதாவது உங்கள் மாத சம்பளம் 35,500 அப்படின்னா அதில் 10% 3,550 இந்த ஜாரில் இருக்கும். இந்த 10% அமௌண்ட் உங்களுடைய லாங் டேர்ம் அண்டு ஷார்ட் டேர்ம் நீட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கார், ஹோம் அப்ளையன்சஸ், நீங்கள் ஏதாவது ஒரு இஎம்ஐ கட்டுறதா இருந்தாலும் இந்த அமௌண்ட்டோட லிமிட்லேருந்து தான் கட்டணும். இப்போ வாங்க நாலாவது ஜாரை பற்றி பார்க்கலாம். இந்த ஜாரோட அளவு 10%. அதாவது உங்கள் சம்பளம் 35,500 அப்படின்னா அதில் 10% 3,550. இந்த அமௌண்ட்டை உங்களோட பர்சனல் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணணும். லைக் இந்த அமௌண்ட்டை வச்சு ஏதாச்சும் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் பண்ணலாம், இல்லைனா டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் ஸ்கில் கோர்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 5th ஜாரை பற்றி பார்க்கலாம். இந்த ஜாரோட அளவு 10%. அதாவது உங்கள் சம்பளம் 35,500 அப்படின்னா அதில் 10% 3,550 இந்த ஜாரில் இருக்கும். இந்த 10% அமௌண்ட்டை உங்களுடைய என்ஜாய்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெஸ் வாங்கிறது, மூவி போகிறது, நீங்கள் எங்கேயாச்சும் அவுட்டிங் போகணுன்னாலும் இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஜார் 6th ஜாரை பற்றி பார்க்கலாம். இந்த ஜாரோட அளவு 5%. அதாவது உங்கள் சம்பளம் 35,500 அப்படின்னா அதில் 5% 1,775 இந்த ஜாரில் இருக்கும். இருக்கிறதுலே முக்கியமான ஜார்னா இந்த ஜார் தான். இந்த 5% அமௌண்ட்டை இல்லாதவங்களுக்காக செலவு பண்ணுங்க. நாம் இல்லாதவங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம இந்த உலகத்தை தொலைநோக்கு பார்வையோடு பார்க்க ஆரம்பிப்போம். அதனால் யாருக்கும் தெரியாத ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே அப்படின்னா இதுதான். ஸோ ஸ்டே வித் மீ, க்ரோ வித் மீ.
தேங்க்யூ.